Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 5th standard, 3rd term, Social Science, Unit 1, Forts and Palaces, கோட்டைகளும் அரண்மனைகளும். Learning Objectives. இந்த லெசன் மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சிக்க போகிறீங்கன்னா, Know the forts in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள கோட்டைகளை பற்றி தெரிஞ்சிக்க போகிறீங்க. Describe the palaces in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற அரண்மனைகளை பற்றி தெரிஞ்சிக்க போகிறீங்க. Explain the history of forts and palaces in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள கோட்டைகள் மற்றும் அரண்மனைகளுடைய வரலாற்றை பற்றி தெரிஞ்சிக்க போகிறீங்க. இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம். தமிழ்நாடு has been ruled by several empires, especially by the Chera, Chola, Pandya and Pallava rulers. தமிழகத்தை நிறைய மன்னர்கள் சிறப்பாக ஆட்சி புரிந்துள்ளனர். அவர்களுள் முக்கியமானவங்க யாருன்னா சேரர், சோழர், பாண்டியர் மற்றும் பல்லவர்கள். Cholas, Pandyas and Nayakars constructed magnificent forts and palaces in தமிழ்நாடு. இதில் சோழர்கள், பாண்டியர்கள், நாயக்கர்கள் தமிழகத்தில் அற்புதமான கோட்டைகளையும் அரண்மனைகளையும் உருவாக்கி இருக்காங்க. The Dutch, the British and the French entered our country and they built forts to protect their territories. நம்ம தமிழ்நாட்டுக்கு வாணிபம் செய்ய வந்த டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய எல்லைகளை பாதுகாப்பதற்காக கோட்டைகளை கட்டினாங்க. இதுதான் ஃபோர்ட். ஃபோர்ட்னா கோட்டை. அந்த காலத்தில் ராஜாக்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காகவும் நாட்டு மக்களை பாதுகாத்து வைக்கணுன்றதுக்காகவும் கோட்டைகளை அமைச்சாங்க. எதுக்குன்னா எதிரிகள் கிட்ட இருந்து பாதுகாப்பதற்காக. பார்த்தீங்களா, இந்த கோட்டை மதில் சுவர்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு, கல்லினால ஆனது. The architectural monuments are now preserved in the form of palaces, forts and other historical sites in தமிழ்நாடு. அந்த கால கட்டடக்கலையினுடைய நினைவு சின்னங்கள், அரண்மனைகள், கோட்டைகள் மற்றும் பிற வரலாற்று இடங்களாக பாதுகாக்கப்படுகின்றன. Today, only a few palaces and forts are in good condition. தற்பொழுது சில அரண்மனைகளும் கோட்டைகளும் மட்டும்தான் நல்ல நிலையில இருக்கு. They are the prime attractions for tourists in தமிழ்நாடு. அவை தமிழக சுற்றுலாவினுடைய முக்கிய இடங்களாக விளங்குகின்றன. எதெல்லாம் நல்ல நிலையில் இருக்கோ அதெல்லாம் தமிழக சுற்றுலாவினுடைய முக்கிய இடங்களா இருக்கு. முதல்ல பார்க்க போகிறது வெள்ளூர் ஃபோர்ட். வேலூர் கோட்டைன்னு சொல்லுவோம். வெள்ளூர் ஃபோர்ட் இஸ் எ 16th century fort situated in வெள்ளூர், தமிழ்நாடு. வேலூர் மாவட்டத்தில் இந்த கோட்டை இருக்கு. இது என்னன்னா வேலூர் கோட்டைன்னு சொல்லுவோம். இது 16ஆம் நூற்றாண்டுல பாருங்க, it was built by the kings of விஜயநகரா. இந்த வேலூர் கோட்டை 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை. Among the forts in Tamil Nadu, Vellore Fort is considered to be one of the most
இன்வின்சிபிள் ஃபோர்ட். தமிழ்நாட்டினுடைய கோட்டைகளில் வேலூர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டை ஆகும். It is surrounded by a deep and wide moat. இந்த கோட்டையை சுற்றி ஆழமான அகலமான அகழி இருக்கு. மோட்னா அகழி. The water of this moat was home to thousands of crocodiles. இந்த அகழியில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான முதலைகள் இருக்கு. It was feared by many raiders of the fort. இந்த அகழியில் ஆயிரக்கணக்கான முதலைகள் இருக்கிறதுனால எதிரிகள் படையெடுத்து வராங்க தானே, இந்த அகழியை பார்த்துட்டு இந்த அகழியை கடக்கிறதுக்கு பயந்தாங்க. This fort is a good example for military architecture. வேலூர் கோட்டை இராணுவ கட்டடக்கலைக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. It is studded with double fortifications. இது இரட்டை கோட்டைகளாக உருவாக்கப்பட்டிருக்கு. In 1799, Tipu Sultan's family was detained here by the British. 1799 வருஷம் திப்பு சுல்தானுடைய குடும்பம் ஆங்கிலேயர்களால இங்கு சிறை வைக்கப்பட்டாங்க. The first rebellion against the British broke out at Vellore Fort in 1806. 1806 வருஷம் வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் கிளர்ச்சி நடைபெற்றது. முதல் கிளர்ச்சி எந்த வருஷம்? 1806 வேலூர் கோட்டையில் நடந்தது. இதுதான் வெள்ளூர் ஃபோர்ட். பார்த்தீங்களா, இந்த கோட்டை இதுதான் அகழி. Inside the Vellore fort there is a well-known temple called Jalagandeswara temple, a church, a mosque, a museum and several government offices. இந்த வேலூர் கோட்டை இருக்குதானே, இதில் புகழ்பெற்ற சிவன் கோயிலான ஜலகண்டேஸ்வரர் கோயில் இருக்கு, அப்புறம் சர்ச்சு இருக்கு, மாஸ்க்னா மசூதி, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அரசு அலுவலகங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸும் இதுக்குள்ளே இருக்கு. லெட் அஸ் நோ வெல்லூர் ஃபோர்ட் ஹேஸ் 5 இம்பார்ட்டன்ட் மகால்ஸ். வேலூர் கோட்டையின் உள்ள முக்கியமான 5 மகால்கள் காணப்படுகின்றன. மகால்னா அரங்கம், 5 அரங்கங்கள் உள்ளன. அது என்னென்னா ஹைதர் மகால், திப்பு மகால், பேகம் மகால், கேண்டி மகால், பாதுஷா மகால். அடுத்தது பார்க்க போகிற ஃபோர்ட் திண்டுக்கல் ஃபோர்ட். திண்டுக்கல் ஃபோர்ட் இஸ் a 17th century hill fort situated in திண்டுக்கல், தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் திண்டுக்கல்லில் இருக்கிற ஒரு கோட்டை திண்டுக்கல் கோட்டை. இது 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இட் இஸ் ஆல்சோ கால்ட் திண்டுக்கல் மலைக்கோட்டை. இது மலை மேலே இந்த கோட்டை கட்டியிருக்கிறதுனால இதுக்கு திண்டுக்கல் மலைக்கோட்டைன்னு சொல்லுவாங்க. In the 18th century, the fort was passed on to the kingdom of Mysore. இது 18ஆம் நூற்றாண்டில் மைசூர் அரசனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. மைசூர் அரசனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இந்த திண்டுக்கல் கோட்டை வந்தது. திண்டுக்கல் fort was built by the Nayakars of Madurai in order to defend their region from the invading Mysore army. இந்த மைசூர் அரசனுடைய படையெடுப்புலேருந்து தங்களுடைய நாட்டை காக்கணுன்ட்டு இந்த மதுரை நாயக்கர்களால் கட்டப்பட்ட கோட்டை தான் இந்த திண்டுக்கல் கோட்டை. Presently, the fort is maintained by the Archaeological Survey of India. இப்போ இந்த கோட்டை இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் பராமரிக்குது.
ஆர்கியலாஜிக்கல் சர்வேனா தொல்பொருள் ஆய்வு நிறுவனம். The fort was cemented with double walls to withstand heavy artillery. கனரக பீரங்குகளை தாங்கக்கூடிய வகையில் இந்த கோட்டை வந்து இரட்டை சுவர்களால் வந்து பலப்படுத்தியிருக்காங்க. பார்த்தீங்களா, இதுதான் திண்டுக்கல் ஃபோர்ட். இது வந்து பாறையினால் ஆன மலைக்கு மேலே இது கட்டியிருக்காங்க. நேம் தி ஃபாலோயிங் பிக்சர்ஸ். கிங், குயின், பிரின்ஸ், பிரின்சஸ். ஃபர்ஸ்ட் யாரு? பிரின்ஸ், இளவரசர். அதை எடுத்து இங்கே எழுதுங்க. இவர் யாரு? ராஜா, கிங். இவங்க யாரு? இளவரசி, பிரின்சஸ். இவங்க ராணி, குவீன். எடுத்து இந்த இடத்துல இந்த நேமை எழுதுங்க. அடுத்து பாருங்க. ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் பில்ட் பை தி பிரிட்டிஷ் இன் இந்தியா. ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் இஸ் லொக்கேட்டட் இன் சென்னை. ஸ்டேட் செக்ரட்டரியேட் இஸ் ஃபங்க்ஷனிங் இன்சைட் த ஃபோர்ட். இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை வந்து புனித ஜார்ஜ் கோட்டை. இது வந்து சென்னையில் இருக்கு. இப்போ இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா மாநில தலைமைச் செயலகம், ஸ்டேட் செக்ரட்டரியேட்டாக செயல்படுது. இந்த பிக்சர் பார்த்துருக்கீங்களா? இதுதான் ஸ்டேட் செக்ரட்டரியேட், மாநில தலைமைச் செயலகம். லெட் அஸ் நோ, நாம் அறிந்து கொள்வோம். திருமயம் ஃபோர்ட் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஆர்டிஸ்டிக் ஒர்க் அண்ட் ஆர்கிடெக்சுரல் பிரில்லியன்ஸ். இட் இஸ் லொக்கேட்டட் இன் புதுக்கோட்டை, தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற புதுக்கோட்டையில் திருமயன்ற இடத்துல திருமயங்கோட்டை அழகும் கட்டடக்கலைக்காக புகழ்பெற்றும் இருக்கு. ரொம்ப அழகான கோட்டை இது. திருமயம் ஃபோர்ட் இஸ் பாப்புலர் ஃபார் இட்ஸ் லார்ஜ் ராக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இந்த திருமயம் கோட்டை வந்து மிகப்பெரிய பாறை கல்வெட்டுகளை கொண்டுள்ளது. இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஊமையன் கோட்டை. இதை வந்து இந்த திருமயம் கோட்டையை வந்து ஊமையன் கோட்டைன்னு சொல்லப்படுது. இதுதான் என்னது? திருமயம் ஃபோர்ட். அடுத்து பாருங்க. The magnificent Sadras Fort was built by commercial purposes by the Dutch. It is located in காஞ்சிபுரம். டச்சுக்காரர்களால் வணிக நோக்கத்துக்காக கட்டப்பட்ட அற்புதமான கோட்டை தான் வந்து சட்ரஸ் ஃபோர்ட், சதுரங்கப்பட்டினம் கோட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கு. இதுதான் அந்த கோட்டை, சதுரங்கப்பட்டினம் கோட்டை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஜிஞ்சி ஃபோர்ட், செஞ்சி கோட்டை. நம்ம 4th ஸ்டாண்டர்டில் இதை பற்றி விளக்கமாக படிச்சிருக்கோம். மறுபடியும் இந்த 5th இது வந்திருக்கு. ஜிஞ்சி ஃபோர்ட். ஜிஞ்சி ஃபோர்ட் இஸ் அனதர் பியூட்டிஃபுல் ஃபோர்ட் இன் தமிழ்நாடு. செஞ்சி கோட்டை தமிழ்நாட்டினுடைய அழகான கோட்டைகளில் ஒன்று. இட் இஸ் லொக்கேட்டட் அட் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். இது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு. ஜிஞ்சி ஃபோர்ட் இஸ் பில்ட் அக்ராஸ் 3 hills. இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா 3 மலைக்குன்றுகளின் மேலே கட்டப்பட்டிருக்கு. The fort walls are 13 kilometers long and the 3 hills are connected by walls. 13 கிலோமீட்டர் நீளமுள்ள கோட்டை சுவர்கள் வந்து 3 மலைக்குன்றுகள், இந்த 3 மலைக்குன்றுகளையும் இணைக்கின்றன. It is built at a height of 800 feet and protected by a 80 feet wide moat. இந்த கோட்டை வந்து 800 அடி உயரத்தில் கட்டப்பட்டிருக்கு. கோட்டையை சுற்றி 80 அடி அகலம் கொண்ட அகழியும் இருக்கு.
அகழின்னா நம்ம இந்த வேலூர் கோட்டையில் பார்த்தோம் தானே, அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. It is a huge fort with many attractions like Kalyan Mahal, temples, Aanaikulam Pond, granaries and a watch tower. இந்த செஞ்சிக்கோட்டையில் வந்து பல சிறப்பு அமைவுகள்லாம் இருக்குது. அது என்னென்னா திருமண மண்டபம், கோவில்கள், ஆனைக்குளம், கிரானரிஸ்னா தானியங்கள் சேமித்து வைக்கும் இடம், எ வாட்ச் டவர்னா வந்து கண்காணிப்பு கோபுரம். கண்காணிப்பு கோபுரம்னா யார் எதிரி படைகள்லாம் வராங்கன்றது கண்காணிக்கக்கூடியது தான் வந்து கண்காணிப்பு கோபுரம்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்க்க போகிறது தரங்கம்பாடி ஃபோர்ட், தரங்கம்பாடி கோட்டை. தரங்கம்பாடி ஃபோர்ட், தரங்கம்பாடி ஃபோர்ட் இஸ் locally called Danish fort. இந்த தரங்கம்பாடி கோட்டையை வந்து டேனிஷ் கோட்டைன்னு சொல்லுவாங்க. It is located on the shores of Bay of Bengal in தரங்கம்பாடி. ட்ராங்க்யூபார், இதுக்கு இன்னொரு பேர் என்ன, ட்ராங்க்யூபார், தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியில் வங்காள விரிகுடாவினுடைய கரையில் அமைஞ்சிருக்கிறதா வந்து இந்த தரங்கம்பாடி கோட்டை. தரங்கம்பாடி கோட்டை எங்கே இருக்குது? வங்காள விரிகுடாவினுடைய கரையில் இருக்குது. The fort is trapezoidal in shape with 3 rooms in the left wing. இந்த கோட்டை வந்து இது மாதிரி சரிவக வடிவத்தில் 3 அறைகளை கொண்டிருக்கு. The central part of the fort has 4 domes. கோட்டையினுடைய மையப்பகுதியில் வந்து 4 குவிமாடங்கள், 4 domes அப்படின்னா 4 குவிமாடங்கள் இருக்கு. The central pillar of the hall holds the entire weight of the domes. இந்த மண்டபத்தினுடைய மைய தூண் வந்து இந்த குவிமாடங்களுடைய முழு எடையும் வந்து தாங்குதாமா. இதுதான் பாருங்க தரங்கம்பாடி கோட்டை. எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? தமிழ்நாடு has great palaces in many places. Some are described here. தமிழ்நாடு பல இடங்களில் பெரிய அரண்மனைகளும் கொண்டுள்ளது. சில அரண்மனைகளை பற்றி கீழே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்க போகிறோம். திருமலை நாயக்கர் பேலஸ், திருமலை நாயக்கர் அரண்மனை. The majestic Tirumalai Nayakar Palace is a 17th century architecture of Nayakar dynasty. கம்பீரமான திருமலை நாயக்கர் அரண்மனை வந்து நாயக்கர் அரச மரபால 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒன்று. அது மட்டும் இல்லை, இந்த திருமலை நாயக்கர் பேலஸ் பார்த்தீங்கன்னா கலைநயமிக்க பேலஸ் ஆகும். It is one of the most popular palaces in South India. தென்னிந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற அரண்மனைகளில் இதுவும் ஒன்று. திருமலை நாயக்கர் பேலஸ் இஸ் லொக்கேட்டட் இன் தி சிட்டி ஆஃப் மதுரை. இந்த திருமலை நாயக்கர் அரண்மனை வந்து மதுரை நகரத்தினுடைய மையப்பகுதியில் இருக்கு. This is one of the tourist spots of தமிழ்நாடு. இது தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றா இருக்கு. திருமலை நாயக்கர் பேலஸ் இஸ் வைட்லி நோன் ஃபார் இட்ஸ் ஜெயின் பில்லர்ஸ். இந்த அரண்மனையுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா, இதில் பாருங்க தூண்கள் வந்து பெருசு பெருசாக இருக்கு பாருங்க. இட் ஹேஸ் அன் ஆர்கியலாஜிக்கல் மியூசியம். இந்த அரண்மனையில் தொல்பொருள் அருங்காட்சியகமும் இருக்கு. The major attraction of this palace is the courtyard and the dancing hall. அரண்மனையுடைய முக்கிய இடங்கள் பார்த்தோம்னா முற்றம், அப்புறம் நடன மண்டபம். இதுதான் திருமலை நாயக்கர் பேலஸ். அடுத்தது let us know, நாம் அறிந்து கொள்வோம். தமுக்கம் பேலஸ் வாஸ் தி சம்மர் ரெசிடென்ஸ் ஆஃப் தி
Queen Rani Mangammal of Nayak dynasty. It is located in Madurai. மதுரையில் வந்து தமுக்கம் என்ற இடத்துல வந்து நாயக்கர் அரச மரபை சேர்ந்த ராணி மங்கம்மாளுடைய கோடைக்கால இல்லமாக இங்கே ஒரு அரண்மனையை வந்து உருவாக்குனாங்க. யாருக்காக கட்டினாங்க? ராணி மங்கம்மாளின் கோடைக்கால இல்லமாக இந்த தமுக்கம் அரண்மனை இருந்தது. மதுரையில் தமுக்கம்ன்ற இடத்துல இந்த பேலஸ் இருக்கு. தமுக்கம் பேலஸ். கனெக்ட் தி ஃபாலோயிங் ஆப்ஜெக்ட்ஸ் வித் தேர் நேம்ஸ். இந்த பொருள்கள் இருக்குதானே, அது வந்து அதோட பேரோட நம்ம கனெக்ட் பண்ணணும். இங்கே பாருங்க, போ அண்ட் ஏரோ, வில் மற்றும் அம்பு எங்கே இருக்கு? இதோ இங்கே இருக்கு. ஸ்வாட், வால். த்ரோன், சிம்மாசனம். ஷீல்ட், கேடயம். க்ரோன், கிரீடம். அதாவது நேமுக்கு நேராக அந்த பிக்சரை இணைச்சிருங்க. அடுத்து பாருங்க, Fern Hills Palace in Ooty served as the summer palace for the kings of Mysore. ஊட்டியில் இருக்கிற ஃபன் ஹில்ஸ் அரண்மனை வந்து மைசூர் அரசர்களுடைய கோடைக்கால அரண்மனையாக இருந்தது. இதுதான் ஃபர்ன் ஹில்ஸ் பேலஸ். இது வந்து ஊட்டியில் இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூர் மராத்தா பேலஸ். தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை. தஞ்சாவூர் மராத்தா பேலஸ் இஸ் பாப்புலர்லி கால்ட் தஞ்சாவூர் அரண்மனை. இந்த தஞ்சாவூர் மராத்திய அரண்மனையை வந்து தஞ்சாவூர் அரண்மனைன்னு எல்லாராலும் அழைக்கப்படுது. தஞ்சாவூர் மராத்தா பேலஸ் வாஸ் ஒரிஜினலி கன்ஸ்ட்ரக்டட் பை தி ரூலர்ஸ் ஆஃப் தஞ்சாவூர் நாயக்கர் கிங்டம். தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை வந்து முதல்ல தஞ்சாவூர் நாயக்கர் ஆட்சியாளர்களால் தான் கட்டப்பட்டது. அப்போ ஆட்சி செஞ்ச நாயக்கர்கள் இருக்காங்க தானே, அவங்களால தான் இந்த தஞ்சாவூர் அரண்மனை கட்டப்பட்டது. ஆஃப்டர் த ஃபால் ஆஃப் த தஞ்சாவூர் நாயக்கர் கிங்டம், it served as the official residence for தஞ்சாவூர் மராத்தா. இந்த தஞ்சாவூர் நாயக்கர் அரசு வீழ்ச்சி அடைஞ்ச பின்னாடி அது தஞ்சாவூர் மராத்தியரின் அதிகாரப்பூர்வ இல்லமாக திகழ்ந்தது. தஞ்சாவூர் பேலஸ் காம்ப்ளெக்ஸ் இஸ் a tourist attraction which houses 3 separate venues. ஒன்று the palace, the art gallery and a manuscript library. இதை என்ன சொல்லுவோம்னா சரஸ்வதி மகால்னு சொல்லுவோம். பேலஸ்னா வந்து அரண்மனை, ஆர்ட் கேலரினா கலைக்கூடம், மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரி அப்படின்னா கையெழுத்து பிரதி, கையினால் எழுதப்பட்ட நூல்களை கொண்ட லைப்ரரி. அதுக்கு பேர் வந்து சரஸ்வதி மகால் லைப்ரரின்னு பேர். பாருங்கள், இதுதான் தஞ்சாவூர் மராத்தா பேலஸ். கலை நயமிக்கதாக இருக்குது பாருங்கள், தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை. Let us know, Saraswati Mahal is considered as one of the oldest historical libraries in India. சரஸ்வதி மகால் நூலகம் வந்து இந்தியாவின் பழமையான வரலாற்று நூலகங்களில் ஒன்றா இருக்கு. சரஸ்வதி மகால் ஆல்சோ ஹேஸ் எ மியூசியம். சரஸ்வதி மகால் நூலகத்தில் ஒரு மியூசியமும் இருக்கு. The library has more than 1 million manuscripts in languages like Tamil, Sanskrit, Marathi, Telugu and Manipravalam. இந்த நூலகத்தில் பார்த்திங்கன்னா தமிழ், சமஸ்கிருதம், மராத்தி, தெலுங்கு போன்ற பல்வேறு மொழிகளில் கையினால் எழுதப்பட்ட 1 மில்லியனுக்கும் அதிகமான நூல்கள் இருக்கு. இதுக்கு என்ன பேருங்க பாருங்க, சரஸ்வதி மகால் நூலகம். இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க பாருங்க,
சரஸ்வதி மகால் லைப்ரரி. இந்த சரஸ்வதி மகால் நூலகம் நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கு முக்கிய காரணம் மராத்திய அரசர்கள் சிறந்தவரான சரபோஜி மன்னர் தான். அவர் தான் முக்கிய காரணம். அடுத்தது பார்க்க போகிறது பத்மநாபபுரம் பேலஸ். பத்மநாபபுரம் அரண்மனை. Padmanabhapuram Palace is a beautiful historical monument that is situated at Padmanabhapuram, Kanyakumari district. It is also known as Kalkulam Palace. இந்த பத்மநாபபுரம் அரண்மனை கன்னியாகுமரி மாவட்டத்தின் பத்மநாபபுரம்ன்ற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கிற வரலாற்று நினைவு சின்னம். இதுக்கு கல்குளம் அரண்மனைன்னு இன்னொரு பேர் இருக்கு. பத்மநாபபுரம் பேலஸ் இஸ் a wooden palace which is built in Kerala style of architecture. பத்மநாபபுரம் அரண்மனை கேரள கட்டடக்கலையை வச்சு மரத்தினால உருவாக்கப்பட்டது. It is a fine example of art and craftsmanship. இது கலை மற்றும் கைவினை திறனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு. The Padmanabhapuram Palace was built by the ruler of Travancore. அதுக்கு என்ன சொல்லுவோம்? திருவாங்கூர் தமிழில் சொல்லுவோம். The Padmanabhapuram Palace பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் திருவாங்கூர் ஆட்சியாளர்னால கட்டப்பட்டது. அவங்க அரசாட்சி செய்யும் போது இது கட்டினாங்க. The palace has various sections like Queen Mother Palace, Council Chamber, Southern Palace and so on. இந்த அரண்மனையில் பார்த்தீங்கன்னா ராஜமாதா அரண்மனை, அப்புறம் சபை, தெற்கு அரண்மனை, இது மாதிரி பல்வேறு பார்க்கறதுக்கான இடம் இருக்கு. இதுதான் பத்மநாபபுரம் பேலஸ். கேரள கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த லெசன் படிச்சிங்க தானே? இதை மறுபடியும் நம்ம ரீகேப் பண்ண போகிறோம். பேலசஸ் அண்ட் ஃபோர்ட்ஸ் ஆர் தி பிரைம் அட்ராக்ஷன் ஆஃப் தமிழ்நாடு டூரிசம். அரண்மனைகளும் கோட்டைகளும் தமிழக சுற்றுலாவின் முக்கிய இடங்கள் ஆகும். வெல்லூர் ஃபோர்ட் இஸ் எ ஃபைன் எக்ஸாம்பிள் ஆஃப் மிலிட்ரி ஆர்கிடெக்சர். வேலூர் கோட்டை இராணுவ கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குது. The major attraction of Thirumalai Nayakar Palace is the courtyard and the dancing hall. திருமலை நாயக்கர் அரண்மனையுடைய முக்கிய இடங்கள் என்னென்ன? கோர்ட்யார்ட்னா முற்றம், த டான்சிங் ஹால்னா நடன மண்டபம், அதுதான் முக்கிய இடம். இதில் முக்கியமாக சொல்கிறதுக்கு இந்த சரஸ்வதி மகால் நூலகம் இருக்குது தானே, அங்கே கையினால் எழுதப்பட்ட நூல்கள் எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு பார்வைக்காக வச்சிருக்காங்க. மில்லியனுக்கு அதிகமான நூல்கள் அங்கே இருக்கு. நீங்கள் அந்த நூலகத்துக்கு போனீங்கன்னா அங்கே எல்லாத்தையும் பார்க்கலாம். க்ளோசரி, மேன்யூஸ்கிரிப்ட், எ டாக்குமெண்ட் ரிட்டன் பை ஹேண்ட், கையெழுத்து பிரதி, கையினால் எழுதப்பட்ட நூல்கள். மோட், எ டீப் white ditch surrounding a fort. கோட்டையை சுற்றி ஆழமான அகலமான அகழி, அதுதான் மோட். ரெய்டர்ஸ், இன்வேடர்ஸ், படையெடுப்பவர்கள். இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம எவாலுவேஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.